காங்கிரஸ் கட்சி அமைச்சரவையில் பங்கெடுக்குதா? யாருக்கு அந்த அமைச்சர் பதவி? அது அகில இந்திய தலைமை தான் முடிவு பண்ணும். அமைச்சரவையில் பங்கெடுக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ எத்தனை அமைச்சர்கள்? 2 அமைச்சர் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர்கள் என்ன முடிவெடுக்கிறாங்க, எங்களுடைய அகில இந்திய தலைமை என்ன முடிவெடுக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். திருமாவளவன் அவருடைய ஒப்பீனியன் இன்னும் கிடைக்கல. அவர் மீட்டிங் போயிட்டு இருக்கு. அது கார்கே அவர் கூட பேசியிருக்கிறதா சொல்லியிருந்தாங்க தகவலில். உங்களுடைய தரப்புலேருந்து என்ன மாதிரி இல்லை, அகில இந்திய தலைமை தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. நாங்களும் பேசிகிட்டு இருக்கோம். ஏடிஎம்கே டிஎம்கே வந்து அலைன்ஸ் வைக்கிற மாதிரி ஒரு அண்டர்கிரவுண்ட் டீலிங் போகிறதா கிறிஸ் ஜோர்டங்கர் மேடையில் பேசியிருந்தார். அப்படி ஒரு விஷயம் நடந்ததா புரிஞ்சுக்கலாமா? அப்படி ஒரு திமுக அந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்திருக்கா? அப்படி இல்லை, அது மாதிரி ஒரு செய்தி வந்து சோசியல் மீடியாவில் போயிட்டுருக்கு, ஊடகங்களில் போயிட்டுருக்கு. அது மாதிரி முடிவு எடுத்தாங்களான்றது ஆக்கப்பூர்வமாக அதிகாரப்பூர்வமாக தெரியல. அப்படி தெரிஞ்சிருந்தால் இன்றைக்கி இப்போ மெஜாரிட்டி ஆல்மோஸ்ட் வந்துடுச்சு, தாவேகா ஆட்சி அமைக்க வேண்டும்னு. அது கற்பனையாக இருக்குமா இல்லை ரூமராக இருக்குமான்னு தெரியல. ஏன்னா இப்போது நமக்கு தேவையான எண்ணிக்கை 118. இப்போ 118 ஆல்மோஸ்ட் வந்துடுச்சு. இப்போ அதனால் 118 இங்கே வந்த பேர் அவங்கக்கிட்ட அந்த 118 எண்ணிக்கை வராது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தமிழ்நாடு அரசியலுக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி காங்கிரஸ் கட்சி அது உணர்வு. இது எப்பொழுதுமே டெமோக்ராட்டிக்னா த டீசென்ட்ரலைஸ் ஆஃப் த பவர் தான். அதனால் இதுதான் எல்லாருடைய எண்ணமும். அது இப்போ வந்திருக்கிறது வரவேற்கத்தக்கது. ராகுல் காந்தி எவ்வளோ ஹாப்பியாக இருக்கார் சார்? ஏன்னா இப்போது திமுக தலைவரோட பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்காம தவிர்த்த மாதிரி புரிஞ்சுக்கொள்ள முடிஞ்சு. இல்லைங்க, அப்படிலாம் அது கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு தவிர்க்கலை. இவருடைய ஷெட்யூல் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாங்க, அவருடைய ஷெட்யூல் ஒரு பக்கம் போயிருந்தாங்க. யாரையும் நாங்கள் தவிர்க்கிறலாம் கிடையாது, எல்லோரும் அரவணைச்சு போகிறவங்க தான். அது ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி அது மாதிரி ஷெட்யூல் அமைஞ்சு போச்சு. இவர் ஒரு பக்கம் போகிறாரு, அவர் ஒரு பக்கம் போகிறாரு. நான் 2 பேரும் சேர்ந்து மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்கள் தான் வாக்கு சேகரித்தாங்க. அதில் எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது.